ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்னரி. இன்றைக்கி நம்ம வந்து வீட்டிலேயே விளக்கு பூஜை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக வந்து நம்ம கோவிலில் எல்லாரோடையும் நிறைய லேடிஸோடலாம் சேர்ந்து பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இன்கேஸ் கோயிலுக்கு போய் பண்ணுறதுக்கான டைம் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நம்ம வீட்டிலேயே எப்படி வெள்ளிக்கிழமையில் விளக்கு பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அதுவும் ஆடி வெள்ளி, தை வெள்ளி இதிலெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணோன்னாக்க இன்னுமே விசேஷம். ஸோ நீங்கள் பிகினராக இருந்து நீங்கள் உங்களுக்கு வந்து விளக்கு பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியணும்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாருங்கள். விளக்கு பூஜை வந்து நம்ம யூஸ்வலாக எந்த ஃப்ரைடேஸில் வேணாலும் பண்ணலாம். ஆடி வெள்ளி, தை வெள்ளின்னு இல்லை, எந்த ஃப்ரைடே வந்தாலும் ஓகே. ஃப்ரைடே வந்து நீங்கள் மார்னிங் வந்து 10:12 ராவு காலம் அதில் பண்ணால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் 5:45க்கு நம்ம பண்ணலாம். விளக்கு பூஜை வந்து கல்யாணம் ஆன லேடிஸ் தான் பண்ணணுங்கிறது இல்லை. வீட்டில் கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற இருக்கிறவங்களும் பண்ணலாம். ஸோ விளக்கு பூஜையில் நம்ம வந்து லக்ஷ்மியை வந்து வீட்டுக்குள்ளே வரவழைச்சி நம்ம விளக்கு கொண்டு வந்து அந்த விளக்கு மூலமாக பூஜை பண்ணி நம்ம லக்ஷ்மியை வீட்டில் இருக்க வைக்கிறோம். இதுதான் விளக்கு பூஜையோட கான்செப்ட்டு. ஸோ விளக்கு பூஜை வந்து நீங்கள் ஃப்ரைடே பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தேர்ஸ்டேவே வந்து மேடையெல்லாம் சாமி மேடை, அதுக்கப்புறம் விளக்கு வைக்கிறதுக்கான இருக்கிற மேடை எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி அழகாக கோலம் போட்டு வச்சுருங்க. ஒரு சின்ன மனை இருந்தால் கூட விளக்கு வைக்கிறதுக்காக அதை ரெடி பண்ணிவிட்டு தரையில் நம்ம விளக்க வைக்கக்கூடாது. அதனால் ஒரு மனையிலையோ இல்லை பலகையிலையோ தான் நம்ம வைக்கணும். அதனால் விளக்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு விளக்குலேயும் வந்து மஞ்சள் குங்குமம், அப்புறம் சாமி ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதை ரெடி பண்ணி வைப்போம். அதுக்கப்புறமா விளக்கை தொடச்சிட்டு நல்லா க்ளீனாக தொடச்சிட்டு விளக்கில் வந்து நெய் தான் விடணும், எண்ணெய் விடக்கூடாது. விளக்கு பூஜை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நெய் தான் சேர்க்கணும். நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதில் திரி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் தேர்ஸ்டேவே நீங்கள் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த விளக்குக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களோ அந்த விளக்குக்கும் பூவெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. விளக்கு வந்து 5 முகம் விளக்காக யூஸ் பண்ணிங்கனாக்க 5 முகத்துக்கும் திரி போட்டு விளக்கு ஏற்றணும். அதே மாதிரி நெய் விளக்கு தான் போடணும். திரியும் வந்து காட்டன் திரி தான் நம்ம போடணும், பஞ்சு திரி தான் நம்ம போடணும். ஸோ நீங்கள் இப்போ அந்த மனையை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு வாழை இலையை போட்டு வாழை இலைக்கு மேலே பச்சரிசி கொஞ்சமாக போட்டு பச்சரிசிக்கு மேலே விளக்க வச்சுட்டு நீங்கள் திரி போட்டு வச்சுருக்க முகத்தை ஏற்றிடலாம். 5 முகம் இருக்கிற விளக்காக இருந்ததுன்னா குத்து விளக்கோ இல்லை வந்து எந்த விளக்கமாக இருந்தாலும் சரி 5 முகத்தையும் நம்ம ஏற்றணும். ஒரு முகத்தை மட்டும் ஏற்றிட்டு மற்ற முகத்தை ஏற்றாமல் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம வீட்டில் என்னென்ன விளக்கு இருக்கோ எல்லா விளக்குக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டு ஏற்றி வச்சிடணும். இப்போ நம்ம விளக்கு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கோங்க. மஞ்சள் பிள்ளையார் இல்லைன்னா பிள்ளையாரோட ஃபோட்டோ இருந்தால் கூட பரவாயில்ல, எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து பிள்ளையாருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணி ஆரம்பிக்கிறோம். பூவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த போற்றி விநாயகரோட பிள்ளையாரோட ஸ்லோகம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதை சொல்லிட்டு நம்ம வந்து விநாயகருக்கான பூஜையை நம்ம முதல்ல முடிச்சுட்டு தீபம் காமிச்சிட்டு அடுத்தது வந்து விளக்குக்கான பூஜை நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். விளக்கு பூஜை பண்ணுறதுக்கான 108 அம்மன் போற்றி அந்த இது கொடுத்துருக்கேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக குங்குமம் எடுத்து அந்த விளக்கு கிட்ட வச்சுட்டு நம்ம இந்த போற்றியை 108 போற்றியை சொல்ல வேண்டியது தான். உங்களுக்கு லக்ஷ்மி அஷ்டோத்திரம் தெரிஞ்சாலும் நம்ம சொல்லலாம். நம்ம அர்ச்சனை பண்ண குங்குமத்தை நீங்கள் வந்து ஒரு குங்குமச்சமலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ரெகுலர் யூஸுக்கு அந்த குங்குமத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விநாயகரை நெக்ஸ்ட் டே வந்து தண்ணியில் கரைச்சி செடிங்களுக்கு சேர்த்துடலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து விளக்கு பூஜை பண்ணுறதான ப்ரொசீஜர். நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச நைவேத்தியம் என்ன வேணாலும், சக்கரை பொங்கலோ இல்லை வடையோ இல்லை வந்து அப்பம், நெய்யப்பம், இந்த மாதிரி எதுவும் இல்லை ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட ஓகே, எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணிவிடுவோம். இப்போ நைவேத்தியம் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்ம ஆர்த்தி காமிக்க வேண்டியது தான். ஆர்த்தியோட முடியுது நம்ம விளக்கு பூஜை. நீங்கள் ஆர்த்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம விளக்கு வந்து ஒரு 1 hour அந்த மாதிரி விளக்கு எரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் புஷ்பத்தால் அந்த விளக்கை அமர்த்தி நல்ல விதமாக நம்ம வந்து பூஜையை முடிக்கிறோம். நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்ல விதமாக பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுதோ, உங்களால் என்ன இருக்கோ உங்ககிட்ட அதை வச்சு நைவேத்தியம் பண்ணி அது நல்ல விதமாக வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸோடு சாமி கும்பிடுவோம். பக்தி தான் ரொம்ப முக்கியம். நம்மகிட்ட என்ன இருக்குது இல்லைங்கிறது இல்லை, நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து சாமி கும்பிடலாம். ஆடி வெள்ளியில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பூஜை பண்ணுவாங்க. சில பேர் வந்து குலதெய்வத்தை கும்பிடுவாங்க, சில பேர் வந்து இந்த மாதிரி விளக்கு பூஜை பண்ணுவாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்கும். பட் ஸ்டில் என்னோடய ப்ரொசீஜர் என்னவோ நான் அதை சொல்லியிருக்கேன். உங்களோட ஃபேமிலியில் வந்து எல்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட அட்வைஸ் கேட்டுட்டு அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு கேட்டுட்டு அதை கூட நீங்கள் பண்ணுங்கள். எப்போதுமே ஃபஸ்ட்டு வாரம் வந்து மாவிளக்கும் இந்த மாதிரி விளக்கு பூஜையும் பண்ணுவேன். அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவிலுக்கு போய் அங்கே வந்து எலுமிச்சை
பழம் விளக்கேற்றுவேன். ஸோ அந்த மாதிரி என்னோடய ரொட்டீன் வந்து எவ்ரி வீக் வந்து நான் அந்த மாதிரி மாற்றி மாற்றி இருப்பேன். ஸோ அதனால் இது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு சந்திக்கிறேன். Until then, bye from Premalata Aravindan. Bye.